ஆட்டம் இனிதே துவங்க ஆரம்பித்து விட்டது. சிங்கங்கள் இரண்டும் களத்தில் இறங்கி விட்டன. அடி அடி தூளு. கொட்டி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சியா? வெற்றியை நோக்கி வீரை நடை போடுகிறார்கள். ஜெயிக்கிற வரையும் குடிச்சிட்டே இருங்க. போட்டி மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாட்டில்கள் ஒவ்வொன்றாக காலியாகிக் கொண்டே இருக்கின்றன. இருவரும் வெற்றி பாதையில் நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நேரம் நெருங்கிட்டே இருக்கு. திடீரென்று போட்டியாளர்களின் வேகம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏன் என்று தெரியும். இங்கிட்டு துப்பாது, அங்கிட்டு துப்பு. துப்பிடாத, தோத்து போயிருவேன். உற்சாகம் பொங்க ஆட்டம் இறுதியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. 20 பேரை முடித்து விட்டார். தண்ணி கசந்தா பேரடா. ஆட்டத்தின் இறுதியில் சக்தி வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்படுகிறது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்லா கமெண்ட்ரி பண்றேனா? நட்சத்திர கிரிக்கெட்ல வரும்ல, அது மாதிரி நாராசமா இருக்கு. எங்க சார் போறீங்க? உள்ள நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். பீர் அடிக்கிறது இல்ல, அடக்கிறது தான் போட்டி. 20 பீர், 20 நிமிஷம், 20,000 ரூபாய் பிரைஸ். இந்த கேமுக்கு பேர் தான் நனைஞ்சா போச்சு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. மூச்சா அடக்கிக்கோ. பாப்பலாம். டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி ஆட்டம் மீண்டும் தொடங்குகிறது. உச்சந்தலை குளிர்ந்ததால் உச்சா வெளியேறியது. பேம்பர்ஸ்ல எக்ஸல் சைஸ் போட்டோம். பிச்சுக்கிச்சே. இவர் கல்லாட்டம் ஆடியதை உறுதி செய்து விட்டார். சிறு துளி பெரு வெள்ளம். எவ்வளோ போனாலும் வந்துட்டே இருக்கு. வரலாவா 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 வா. ஓய் அவன்டா. மா, நான் சொன்ன ரிவர்ஸ் இன்ஜினியர் இவங்க தாமா. அதான் யார் ரிவர்ஸ் இன்ஜினியர்? ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட் செய்வாங்க. அதனால தான் இவங்களுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியர் பேரு. மூக்கு முட்டை குடிச்சிருக்காங்க இவங்களா? நைட்டு பாத்தியா ஏதோ கேம்ப்ல ஜெயிச்சிட்டாங்களாம். 2020 மேட்ச். கேமுக்கு நேம் நனைஞ்சா போச்சு. டேய் வாய் மூடா. நாளைக்கு 10 மணிக்கு அக்யூஸ்ட் கோர்ட்ல ஆஜர் பண்ணனும். ஒரு பேப்பர் கூட கையில இல்ல. எல்லா டீடைலும் சாஃப்ட் காப்பியா இருக்கு. எடுக்கலான்னு பார்த்தா எரர் காட்டுது. விடியறதுக்குள்ள எப்படியாவது ரெக்கவர் பண்ணி கொடுடா. சரி மேடம். இல்லனா ஜட்ஜ் கேவலமா திட்டுவாருடா. மா, சிக்னல் கூட வரவே மாட்டேங்குதுமா. ரவுட்டர்ல இருந்து வர சிக்னல் நீயே மறைச்சனா எப்படி? தலைங்க. ஒண்ணும் இல்லடா, நீ தூங்க. ஆகா தலகாணி இருக்கு. சீ போடா. ஆகா சரிங்க. ஆகா என்னடா தம்பி, ரெக்கவர் பண்ணிட்டியா? முடியல மேடம், எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு ட்ரை பண்ணேன் ப்ளீஸ். டேய் உட்காருடா, டைமே இல்லடா. எப்படியாவது பண்ணி கொடுடா. வண்டி ஓட்டும் போது டிரைவர் பக்கத்தில் உட்கார அவங்க தூங்கிட்டாங்கன்னா டிரைவருக்கும் தூக்கம் வரும். நான் பிரிஸ்கா வேலை செய்யணும்னா இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இவங்க பகல்லே ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்போ என்ன வேலை கொடுக்கறது? மீசா இதை கட்டு. சைக்கோ, தூக்கம் வரலன்னா டீ குடி, இல்ல டீ எடுத்து மூஞ்சில ஊத்திக்கோ. பைத்திய மாதிரி எங்களை பலூன் சொல்ற? வாயெல்லாம் வலிக்குதுடா. பலூன் கிடைக்கலன்னு ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? தூக்க காலத்துல சரியா தெரியலையா? தொண பேசாம ஊது. அக்கா, நீங்க எப்படிக்கா சர்ன்னு ஊதுறீங்க? வீட்ல பழக்கொண்டா. டேய், குழந்தைகளுக்கு ஊதி கொடுத்து பழக்கொண்டா. உங்க வீட்ல நிறைய குழந்தை போல இது. ஐயோ ஞாபகப்படுத்தாதீங்க சார். மூடாவது உனக்கு. முடியலடா. ஏறாம் பட ஹீரோயின் ஓதுற மாதிரி ஆயிடுச்சுடா. விட்டுருடா. முடியலடா. ஊது ஊது. ஐயாவா. போலீஸ் மேடம், மேடம் வாங்க மேடம், வந்துருச்சு மேடம். 5 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு 2000 ரூபாய் கணக்கு. 10,000 ரூபாய் கொடுங்க மேடம். 200 ரூபாய் ஊதிருக்கேன் மேடம். வாய் ஆயிடுச்சு. வேஸ்லின்லாம் வாங்கணும், பார்த்து போட்டு கொடுங்க. டேய் வாடகை
ஆயிலுக்கு ரேட் போடுற மாதிரி போடுறாங்க. மேடம் வேணா போலீஸ் டிஸ்கவுண்ட் 1000 ரூபாய் குறைக்கிறேன். 9000 தாங்க மேடம், இல்லைன்னா delete பண்ணிடுறேன். டேய் நாங்க போலீஸ்டா. நீங்க யார் வேணாலும் இருங்க, ஆனா நான் வேலை செஞ்ச காசை வாங்காம விட மாட்டேன். delete பண்ணிட்டா வேணாம் நம்ம கண்ட்ரோல்ல போலீஸ் கிட்ட கூப்பிடுயா. டேய் இருடா. நாளைக்கு வந்துரும். டேய் சக்தி, சான்ஸே இல்லை. அந்த 2 பேரும் இங்கேடா இருக்கீங்க? ஒழுங்கா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா என்ன மாதிரி நல்லா வந்திருக்கலாம்ல. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களடா. ம் நீ கோகுல் தானே? நல்லா இருக்கியா? என்ன கேட்ட? எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேனா? இன்ஜினியரிங் படிச்சா ஃபியூச்சர் செம்மையா இருக்குன்னு எவனோ ஒருத்தன் சொல்றதை நம்பி கையில இருக்கிற எல்லா காசையும் திரட்டி வீட்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு காலேஜ், எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாம ஒரு கோர்ஸ், 4 வருஷம். காலைல 5:30 மணிக்கு அறக்க பறக்க பல்லு கூட தேக்காம எழுதுக்கணும். ஏன்னா 6 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல இருக்கணும்ல. காலேஜ் பஸ்ஸுக்கு காசு கட்டியிருப்போம். பக்கத்துல எவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருந்தாலும் பேச முடியாது. ஏன்னா பொண்ணுங்க கூட பேசினா பாவம், ஃபைன் போட்டுருவானுங்க. லீவு போட்டா ஃபைனு, லேட்டா போனா ஃபைனு, ஐடி கார்டு போலனா ஃபைனு, ஏன் முடி வெட்டலனா கூட ஃபைனு. மசருக்கு என்னடா ஃபைனு? இது எல்லாத்தையும் தாண்டி படிச்சிடலான்னு பார்த்தா யார் வந்து கிளாஸ் எடுக்கிறா? போன வருஷம் நம்மளுக்கு முன்னாடி படிச்சுட்டு போனவன் நல்ல வேலை கிடைக்கிறவர்கள் டீச்சரா இருக்கலாம்னு வந்து எடுப்பான். எதுவுமே புரியாது. M1 M2 எல்லா மேக்ஸ் பேப்பரும் அரியரு. ஐயோ அண்ணா இன்ஸ்டல் ரீவலேஷன் போட்டு அப்ளை பண்ணி எப்படியாவது கிளியர் பண்ணிடலான்னு பார்த்தா குத்தி விட்டது ரீவலேஷன் காசுக்குன்னு அப்புறம் தானே புரியுது. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு ப்ராஜெக்ட்டை காசு கொடுத்து வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூ போயிட்டு மெக்கானிக்கல் பச்சவன், பாலிமர் பச்சவன், ECU பச்சவன் எல்லாம் எங்க போயிட்டு வேலை செய்யறோம்? TCS CTS, நீங்க இன்ஃபோசிஸா? என்ன சொன்ன? இங்க வந்து மாட்டிக்கிட்டேனா? அது என்னோட கடை, நான் தான் ஓனர். நான் எப்ப வேலை செய்வேன் நான் தான் முடிவு பண்ணும். HRலாம் கிடையாது. I am decision maker. தீபாவளி பொங்கலுக்கு நீ என்ன பண்ணுவ? லீவ் போடுவல்ல? எனக்கு அது ஹாலிடே. நான் வீட்ல குடும்பத்தோட இருப்பேன். ஏன்னா உன் ஹாலிடே அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். ஆனா உன்ன சொல்லி என்ன பண்றது? நாளைக்கு உன் வேலை இருக்குமான்னு உனக்கே தெரியாதுல்ல. ஏன்னா நீ லேபர், நான் ஓனர், அவனும் ஒரு ஓனர். டேக்கர் படி. பாய், அவனுக்கு ஒரு சென்ட் பாட்டில் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. போடா. ஒரு யூசர் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கும் ட்விட்டர்லயும் ஒரு மீம் செயின் கிரியேட் பண்ணி HRD மினிஸ்டர் தேவராஜ ரிசைன் பண்ற அளவுக்கு வச்சுட்டான். இதை யார் பண்ணா? எங்கிருந்து இது ஆரிஜினேட் ஆகுது? இந்தியாவிலேயா அப்ராட்ல இருந்தா? சப்போஸ் நாம இதை சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டோம்னா மிஸ்டர் தேவராஜ் மூலமா நமக்கு நிறைய ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. So boys, we're not going to miss this. டேய் நில்லுங்கடா, வாங்கிட்டு போங்கடா. டேய் அட போங்கடா முட்டா பசங்களா. நீங்க தான் ஐடில வேலை செஞ்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்களா? குடிக்கிறதுக்கும் பார்ட்டிக்கும் பணத்தை அள்ளி விளாசுறீங்களா? அங்கெல்லாம் பேரம் பேசுறதுல இங்க வந்து பேசுங்க. நீங்க எல்லாம் ஐடிக்கார பசங்கடா, ஐட்டங்கார பசங்க. பாய் கூல் ரிலாக்ஸ். அன்னைக்கு நான் பேசின பஞ்ச் டைலாக்லாம் வச்சு ஐடி வேலைனா ரொம்ப ஈஸி நினைச்சிட்டியா? நீ மட்டும் இல்ல பாய், நிறைய பேர் பார்ட்டி பண்றது, பொண்ணுங்களோட சுத்துறது, ஜாலியா ஃபாரின் போறது ஐடி வேலை நினைச்சிட்டானுங்க. நோ நோ நோ, அதுவும் கஷ்டம் பாய். இந்த ஐடி கம்பெனிக்காரனுங்க காலேஜ்லயே கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கொடுக்குறேன்னு கொடுப்பானுங்க. பசங்களும் ஐயா ஜாலி வேலை கிடைச்சிச்சுன்னு நினைச்சா கால் லெட்டர் வரதுக்கே 6 மாசம் ஆகும். ஒரு வழியா லெட்டர் வந்து வேலைக்கு போய் முதல் நாள் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா 1 வருஷம் சும்மா பெஞ்சில் உட்காரணும் பாய். நீ உன் கடையில் சும்மா உட்காரியா ஒரு நாள்? முடியாதுல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி ஜாலியா ஃபாரின் போயிடலான்னு பார்த்தா ஃபாரின்லாம் அப்படி போக முடியாது. 4 வருஷம் 5 வருஷம் ஆபீஸ்ல டீம் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர், HRன்னு எல்லாருக்கும் முறவாசல் பண்ணோம். அவனுக்கு குத்துன்னு குத்துவானுங்க. வருஷம் ஃபுல்லா மாடு மாதிரி வேலை செஞ்சா ஒரே நாள் அப்ரைசல்னு வச்சு பொக்குன்னு குத்தி நம்மள காலி பண்ணிடுவானுங்க. கான்ஃபிடன்ஸே போயிடும். இதெல்லாம் மீறி ஃபாரின் போனா நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா அப்பா செத்தா கூட அசால்ட்டா ஃப்ளைட் பிடிச்சி வர முடியாது பாய். பிறந்த குழந்தைய பாக்கிறதுக்கே 6 மாசம் ஆகும். யாருமே இல்லாத நாட்டுல தனியா இருந்து என்ன பண்றது? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, குடிக்கிறானுங்கன்னு. நீ யார் குடிக்கல? நீ குடிக்க மாட்டியா? நான் குடிக்க மாட்டேனா? இல்ல இவன் குடிக்க மாட்டானா? இதெல்லாம் மீறி எதுக்கு அந்த வேலை பண்றான் தெரியுமா? பயம் பாய், கமிட்மெண்ட். எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. நம்ம அம்மா 2,000 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாங்க. இவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பானுங்க. ஆனா 1000 ரூபாய் கூட சேர்த்து வைக்க முடியாது. கிரெடிட் கார்டு பில்லு, ஹவுசிங் லோனு, கார் லோனு 1 ரூபாய் கூட கையில நிக்காது. ஃபுல்லா கடனு. ஐடி வேலையும் கஷ்டம் தான் பாய். அவங்களுக்கு காசு மரத்துல இருந்து காய்க்கிறது இல்ல. ஓகேவா? ஏப்பா நீ தானப்பா சொன்ன? பாய் எங்களுக்குள்ள நாங்களே கலாய்ச்சிப்போம். அது யாரும் கேட்க கூடாது. ஆனா வெளியில இருந்து யாராவது கலாய்ச்சா நாங்க கேட்போம். சார், இந்தியாவில் ரெட் டீம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இவர் தான் சார். Sir, he is accessing through a virtual priority network that is from different servers around the world. சே புரியற போல சொல்றா. Sir, கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு நிமிஷத்துலயும் ஒரு நாட்டில் இருக்கான் சார். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் பிடிக்கலான்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவில் பிடிக்கலான்னு பார்த்தா ஆப்பிரிக்காவில், அப்புறம் கம்போடியாவில், இப்போ பாகிஸ்தான். என்னடா இது? ஏரிக்கு பயந்துட்டு குண்டி குழம்பு இருக்க முடியுமாடா? அப்பெல்லாம் எங்களை பத்தி தப்பா பேசுனா எழுதணும் யாரு, பத்திரிக்கை யாருன்னு தெரியும். எழுதணும் கையை வெட்டுவோம், பத்திரிக்கை ஆபீஸ் கொளுத்துவோம். இதாடா நடைமுறை வழக்கம். ஏய், அவனை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சார், அவன் என்னையே குழப்பிட்டான் சார். சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். How sure are you? இட்ஸ் டூ சிம்பிள். ஆனியன் ரவுட்டரை வச்சு தான் அவன் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணியிருக்கான். எல்லா நாட்டிலையும் 1 செகண்ட் தான். ஆனால் இந்தியன் சர்வரில் மட்டும் 0.2 செகண்ட்ஸ். சார், இந்த கம்ப்யூட்டர் அவன் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆன உடனே அவனை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் கிடச்சிடும். ஜஸ்ட் 3 more minutes.
சார் 2 more minutes. இன்னும் 1.5 நிமிஷம். Just 30 seconds. Seconds more. 10 seconds. Just 5 seconds more. Oh shit! டேய் டேய் ஏன்டா ஐயோ வயரெல்லாம் இழுத்து விட்டியா நீ வா டேய் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். அந்த மினிஸ்டர் மச்சான் பஞ்சு மிட்டாய் தலை மினிஸ்டருக்கு பதவி போனதுக்கு நான் தான் காரணம். நான் சூசைட் பண்ணிக்க போறேன் லெட்டர் எழுதி வச்சுட்டு ராமேஸ்வரம் போயிட்டானாடா. நீ வேணா பாரு, அடுத்த 2-3 வாரத்தில் 5 தனிப்படம் அமைப்பாங்க. 4-5 மாதம் இந்தியா ஃபுல்லாக தேடி கடைசியில் ஈரோட்டில் பிடிப்பானுங்க. அவெல்லாம் மாட்ட மாட்டேன். அது எப்படி சொல்ற? ஏய் என்ன iPhone 8 வாங்கிட்டியா? டேய் என்னடாச்சு? மினிஸ்டர் பற்றி வீடியோவும் மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணது நீ தான் எனக்கு தெரியும்னு மெசேஜ் வந்திருக்குடா. மாட்டிக்க மாட்டோம், யாருக்குமே தெரியாதுன்னு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரலனா மினிஸ்டர் கிட்டே மாட்டி விட்டுருவேன்றான். என்னடா அது? என்ன இப்படின்னா உன் கூட சேர்ந்ததுக்கு அவன் என்னையும் கொள்வானா? இருடா, முதல்ல என்ன வேணும்னு பார்த்துக்கலாம் அவனுக்கு. நான் தான் SMS அனுப்பினேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ஏதோ என்ன மாட்டி விட பார்க்குற. சக்தி, என்ன என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்கு? நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட. மினிஸ்டருக்கு எதிராக நீ கிரியேட் பண்ண மீம்ஸ்க்கு வாக்கு தான் வாரண்டின்னு கேப்ஷன் வச்சுட்டேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் பண்ணினன்னு. உன்னை பிளாக்மெயில் பண்ண இங்க கூப்பிடல, என் கூட வா. தேவராஜால எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகியும் காலேஜ் மேனேஜ்மெண்ட்க்கு காசு கொடுக்க முடியல. ஸோ ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியல. அதில் எஃபெக்ட் ஆனதில் நானும் ஒருத்தி. உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உன்னை வர சொன்னேன்.